ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு மோகன்லால் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன L2 எம்ரான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வட மாநிலத்தில் மத சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சண்டை நடக்கும்போது ஊர்க்காரங்க ஒரு பெரிய அரண்மனையில் வந்து தங்குறாங்க. அவங்கள அந்த அரண்மனையோட காவலர்கள் பாதுகாக்கிறாங்க. பட் கொஞ்ச நேரத்தில் அந்த அரண்மனைக்கு மத சண்டை பண்ணுறவங்க வந்துருந்தாங்க. அவங்க அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் அடிச்சு கொன்னுருந்தாங்க. இதுக்கடையில அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு நபர் தன்னோட 2 சின்ன பசங்களை தப்பிக்க வைக்க பிளான் பண்றாரு. அந்த 2 சின்ன பசங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா? அந்த 2 பசங்க யாரு? இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் டொவினோ தாமஸ் சிஎம்மா இருக்காரு. அவரு தன்னோட அரசியல் லாபத்துக்காக நிறைய தவறு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில மஞ்சு வாரியர் மக்களுக்காக அரசியலுக்கு வராங்க. அவங்களோட அரசியல் பயணம் என்னாச்சு? இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து பல வருஷமா காணாம போன மோகன்லால் என்ன பண்றாரு? அவர் இந்த படத்துல என்னென்ன சம்பவம் பண்றாரு? மோகன்லாலுக்கும் பிருத்திவிராஜுக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்துல நடிச்சவங்களோட நடிப்பு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். படம் ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துக்கு மேலதான் மோகன்லால் படத்துல என்ட்ரி ஆகுறாரு. அவர் வார சீன் எல்லாமே படத்துல அந்தர்மாசா இருக்கு. இந்த படத்துல மோகன்லால ஒரு கேங்ஸ்டர் லுக்ல சம மாசா காட்டியிருக்காங்க. படத்துல பிருத்திவிராஜ் ஒரு சில சீன் வந்தாலும் அவரோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காரு. டொவினோ தாமஸ் தன்னோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காரு. இதை தவிர மஞ்சு வாரியர், இந்திரஜித், சுராஜ் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நீட்டா நடிச்சு கொடுத்திருக்காங்க. படத்துல அரசியல் சம்பந்தமா நிறைய காட்சிகளை வச்சிருக்காங்க. அரசியல் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அரசியல்வாதிகள் எப்படிலாம் மாறுதாங்க அப்படிங்கறத படத்துல ஓகேவா காட்டியிருக்காங்க. படத்துல லேசர் லைட் மூலமா மோகன்லால் வில்லனோட அடியாட்களை ஷூட் பண்ண பிளான் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் படத்துல செம சூப்பரா இருந்துச்சு. மோகன்லாலோட என்ட்ரி சீன் படத்துல செம கூஸ்பம்ஸா இருக்கு. படத்தோட ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே அதிரடியா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. படத்தோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்காவோ என்கேஜாவோ இல்ல. படத்துல ஒரு கதை இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. மோகன்லாலுக்கு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு கதை போயிட்டு இருக்கு. பிருத்திவிராஜுக்கு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. மஞ்சு வாரியருக்கு ஒரு அரசியல் கதை போயிட்டு இருக்கு. இப்படி படத்துல நிறைய கிளை கதைகள் போயிட்டே இருக்கு. அதெல்லாம் படத்துல சரியே இல்ல. மலையாள சினிமாவில உண்மைக்கு நெருக்கமா யதார்த்தமான நல்ல நிறைய படங்கள் பார்த்துட்டு வரோம். பட் இப்போ அவங்களும் மாஸ் ஆக்ஷனுக்கு ஆசைப்பட்டு இப்படி சரியில்லாத படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான லூசிஃபர் மூவி ஒரு சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி தான். பட் ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கும். பட் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லை. படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு தூக்கம் வந்ததுதான் மிச்சம். இந்த படம் எமோஷனலா எங்கேயுமே நம்மள கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல கேரளா, டெல்லி, குஜராத், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான் அப்படி இப்படின்னு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் இப்படி கதை போயிட்டே இருக்கு. படத்தோட ஒரு சீன்ல இந்திரஜித் மோகன்லால சந்திக்க போவாரு. அப்போ அவருக்கு மயக்க ஊசி போட்டு வேற வேற பிளைட்ல நாடு மாத்தி நாடு கூட்டு போய் அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டு கசாயம் கொடுத்து அவர் ஐசியூல அட்மிட் பண்ணாத குறையா மோகன்லால் கிட்ட சேர்ப்பாங்க. அந்த சீன்லாம் படத்துல படுமோசமா இருந்துச்சு. ஆக்சுவலி நாம சியான் விக்ரமோட வீர தீர சூரன் படத்துக்கு தான் போனோம். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால இந்த படம் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆயிட்டு விக்ரமோட படத்துக்கு நாம ஆவலோட போனோம். பட் நமக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. இந்த L2 எம்ரான் படத்தை பிருத்திவிராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மோகன்லால், பிருத்திவிராஜ், டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர், சுராஜ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.